சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ். விவசாயி கௌரவ நிதி உதவி திட்ட தவணை தொகை பெற தனித்துவ அடையாள அட்டை கட்டாயம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விவசாயிகள் பிரதம மந்திரியின் விவசாயி கௌரவ நிதி திட்டம் மூலம் 21வது தவணை தொகை பெறுவதற்கு தனித்துவ அடையாள அட்டை அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தை சேர்ந்த 26,470 விவசாய குடும்பங்களுக்கு 4 மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் 2,000 வீதம் 3 தவணைகளாக ஆண்டுக்கு ரூபாய் 6,000 மத்திய அரசால் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரை 20 தவணை உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 21வது தவணை உதவித்தொகை பெற விவசாயிகள் தனித்துவ அடையாள அட்டையில் அதாவது விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி பெறும் விவசாயிகளில் இதுவரை 21,040 விவசாயிகள் மட்டுமே பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 5,430 பேர் தனித்துவ அடையாள அட்டை அதாவது விவசாயிகள் நில உடைமை பதிவு பெறாமல் உள்ளனர். எனவே விவசாயிகள் தங்கள் பகுதி வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டோ அல்லது பொது சேவை மையத்தின் மூலமாகவோ தங்களது சிட்டா, ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுடன் சென்று உடனடியாக பதிவு செய்து தனித்துவ அடையாள அட்டை பெற்று பிரதமரின் கௌரவ நிதி உதவித்தொகையின் 21வது தவணை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் மாவட்டத்தில் உள்ள மொத்த விவசாயிகள் 56,231 பேரில் 33,363 பேர் மட்டுமே தனித்துவ அடையாள அட்டைக்கு அதாவது விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்து உள்ளனர். முன்னோர்கள் பெயரில் பட்டா உள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் பட்டா மாற்றம் பெற்று அதனுடன் ஆதார் எண்ணை இணைத்து பதிவு செய்து தனித்துவ விவசாய அடையாள அட்டை அதாவது விவசாயிகள் நில உடைமை பதிவு பெற்றிருக்க வேண்டும். மேலும் பெற்றால் மட்டுமே வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் வழங்கும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும். எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகி தனித்துவ அடையாள அட்டைக்கு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுரை சொல்லியுள்ளார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.